இன்றைய சிறப்பு பயான் நிகழ்வுக்குள் நாங்கள் நுழைகின்றோம். கல்முனை முஹைதீன் ஜுமா பெரிய பள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீப் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மீலாத் பெருவிழா சிறப்பு நிகழ்வுகளின் இறுதி நாள் நிகழ்விலே உங்கள் மத்தியில் மார்க்க சொற்பொழிவு வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை முஹைதீன் ஜுமா பெரிய பள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீப் நிர்வாகத்தின் பிரதி தலைவர், கல்முனை ஃபாத்திமது ஜஹரா அரபு கலாசாலையினுடைய அதிபர், கல்முனை தாருசஃபா அமையத்துடைய ஸ்தாபக தலைவர், அன்புக்கும் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய மௌலவி அல்ஹாஜ் AR சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி ஆலிம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். சிறப்பு மார்க்க சொற்பொழிவு வழங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. நீண்ட பயான் பேசுவதற்கான நேரமல்ல. குர்ஆன் மദ്രஸா மாணவர்களுக்கான ஒரு பரிசளிப்பு நிகழ்வாக இன்றைய மீலாது நபி விழா இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக பிள்ளைகளுக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு குறிப்பிட்ட சில நிமிடங்களோடு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1500வது மீலாது நபி விழாவை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ தலைவர் அசீஸ் ஹாஜியார் அவர்கள் மற்றும் இரு பள்ளிவாயல்களின் நிர்வாகிகளையும் உலமாக்களையும் மொத்தமாக விழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசாலின், உங்களுடைய பிள்ளைகளை 3 விடயங்கள் மீது நீங்கள் ஒழுக்கம் படித்துக் கொடுங்கள். ஒன்று, அலா ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதான அன்பை அவர்களுக்கு ஒழுக்கமாக கற்றுக் கொடுங்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளாகிய குடும்பத்தவர்கள் மீதான அன்பை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மூன்றாவது, குர்ஆனை ஓதுவதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய மக்கள் அனைவரும் தம்முடைய பிள்ளைகளுக்கு, நூற்றுக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதான அன்பையும் அவர்களின் குடும்பத்தவர்கள் மீதான அன்பையும் குர்ஆனை கற்றுக்கொள்வதன் மீதான ஊக்கத்தையும் கொடுத்திருப்பதனுடைய ஒரு அரங்கேற்றம் தான் இந்த 12 நாட்கள் நடத்தப்பட்ட மீலாது நபி விழா கலை நிகழ்ச்சிகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு தூய்மையான மனதோடு கொண்டாடக்கூடிய அந்த தகுதி சிறுவர்கள் சிறுமிகளுக்குத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்ற பொழுது அந்த சிறுமிகள் தஃபிசைத்து ரபான் வாத்தியத்தோடு தலஅல் பத்ரு அலைனா என்கின்ற அழியும் வரை நிலைத்திருக்கின்ற அழியாத காவியமாயிருக்கின்ற அந்த கவியை பாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்றது அந்த சிறுமிகள். அதற்கு அவர்களை தயார்படுத்தியது அந்த சிறுமிகளுடைய பெற்றோர்கள். அதைத்தான் மீலாது நபி விழா என்கிற கலை நிகழ்ச்சியாக ஓதிக் கொடுக்கின்ற ஆலிம்களும் பெற்றார்களும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிகழ்வை கொடுத்து, கவிகளை கொடுத்து, பாடலை கொடுத்து, ரபான் வாத்தியங்களை கற்றுக் கொடுத்து அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்களுடைய வழியில் மேடைகளிலே புகழ் பாடக்கூடிய ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வருடம் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் இந்த வருடம்
நாம் வித்தியாசமாக கவனித்த ஒரு விடயம் என்னவென்று கேட்டால், நம்முடைய முன்னோர்கள் குர்ஆன் மதரசாக்களிலே பாட புத்தகமாக படித்த சில விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் பெண் புத்தி மாலை என்கின்ற ஒரு ஒழுக்க விழுமியங்களை உள்ளடக்கிய ஒரு அழகிய புத்தகம். அதையெல்லாம் இந்த சின்னஞ்சிறார்கள் இந்த முறை நிகழ்ச்சிகளாக கொண்டு வந்து இங்கே சமர்ப்பித்தார்கள். தலைபாத்தியாவை சமர்ப்பித்தார்கள், சுபஹான மௌலிதை சமர்ப்பித்தார்கள். எமது பிள்ளைகளுக்குள் இருக்கின்ற திறமைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மாத காலம் நம்முடைய பிள்ளை தயாராகி இருக்கிறது என்றால், அந்த ஒரு மாத காலத்துக்குள் நம்முடைய பிள்ளைகள் வீண் பாடல்கள், சினிமா பாடல்கள், வீண் பேச்சுக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எந்த நேரமும் வீட்டில யா நபி பாடமாக்கிறது, தலஅல் பத்ரு அலைனா பாடமாக்கிறது, ரப்பி வர்சுக்குனா ஜியாரத்தஹு என்ற கவியை பாடமாக்கியது. இப்படியாக நம்முடைய பிள்ளைகள் எந்த நேரமும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அன்பின் வெளிப்பாடான பாடல்களை, மௌலிதுகளை, கவிதைகளை, பேச்சுக்களை, இதர நிகழ்ச்சிகளை நம்முடைய பிள்ளைகள் பாடமாக்குவதற்காக அந்த நேர காலத்தை செலவு செய்தார்கள் என்றால், அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் பிள்ளைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அன்பிலே, அவர்களின் குடும்பத்தார் அஹ்லுல் பைத்துக்கள் மீதான அன்பிலே, ஒரு ஆணை கற்றுக்கொள்வதன் மீதான ஊக்கத்திலே ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக சிறுவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை வழங்கி இருக்கின்றார்கள். அதற்காக அந்த சிறுவர்களை தயார்படுத்திய ஆலிம்களுக்கும், முஅல்லிமாக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், அதற்கான இந்த ஏற்பாடுகளை செய்த நம்முடைய நிர்வாக சபை மற்றும் இதனுடைய ஏற்பாட்டு குழுவினர்களுக்கும், விசேடமாக அந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை கூறி, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாணவ செல்வங்களுடைய ஈமானை பலப்படுத்தி இந்த ஊரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்களின் குடும்பத்திற்காக, சஹாபாக்களுக்காக, இந்த வேதத்திற்காக, இந்த மார்க்கத்துக்கான ஒரு தூய்மையான சந்ததியாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஜமான் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பொருட்டினால் ஆக்கித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மத்தியில் மார்க்க சொற்பொழிவு வழங்கி விடைபெற்றிருக்கின்ற கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீப் நிர்வாகத்தினுடைய பிரதி தலைவர், கல்முனை ஃபாத்திமது ஜஹரா அரபு கலாசாலையினுடைய அதிபர், கல்முனை தாருஸ் சஃபா அமையத்துடைய ஸ்தாபக தலைவர், கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் AR சஃபா முஹம்மத் நஜாஹி முகத்தமிழ் காதரி ஆலிம் உஸ்தாத் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு